Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ஷன் போட போகிறோம். இது ஒரு மீம்ஸ் ரியாக்ஷன், அதாவது தமிழ்நாடு கரண்ட் சிச்சுவேஷன் மீம்ஸ். இதுதான் மாற்றமா அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 12 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நண்பர்களே, கொஞ்ச நாளாவே எங்க போனாலும் எவனை பார்த்தாலும் அரசியல் அரசியல் அரசியல். சோசியல் மீடியா பக்கம் போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினாலும் சரி, ஏன் தியேட்டருக்கு போனா கூட அங்கேயும் ஒருத்தன் டிவிக்கே கத்திட்டு இருக்கான். இதெல்லாம் எப்ப முடியும், என்ன ஆகும்? இல்ல எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்ல உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? நீங்களும் அதுக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்கீங்களான்னு சொல்லுங்க. வாட்ஸ்அப் பக்கம் போனா கூட இவங்க லவ் ஸ்டாட்ஸ் தான் போட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தா அரசியல் அப்டேட் தான் போட்டு இருக்காங்க. இதெல்லாத்துக்கு யார் காரணம்? இவருதான் காரணம். அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணனை அடிப்போங்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு மீம்ஸ் பார்த்தா எனக்கு அதில் சிரிப்பு. ஒரு போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, விஜய் சொல்கிறாராம், ஜனநாயகன் படத்தில் அந்த டைட்டில் கார்டை வந்து சிஎம் விஜய் அப்படின்னு போட வேணாம், தளபதி விஜய்னே இருக்கட்டும், மாற்ற வேண்டாம் அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்காரு. கமெண்ட்ஸில், யோ உங்க வேலையை நீங்க பாருங்க சார், எந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, அதான் உங்க வேலையை நீங்க பாருங்க, இது எங்க தன்மான பிரச்சனை, எங்க மான பிரச்சனை, நாங்க சவால் விட்டுருக்கோம். யோன்றாங்க. அவர படம் அவர டைட்டில் அதெல்லாம் அப்ப இப்ப நீங்க அங்க போனா போங்க சார், இவங்க தலையிடக்கூடாது திட்டுறாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை. பிள்ளை அரசியல் அசம்பிளின்னு பிள்ளைங்க எல்லாம் ஒரே பிஸி. இதெல்லாம் யாரால? ஏடிஎம்கேனாலயா? டிஎம்கேனாலயா? டிவிக்கே அந்த சத்தம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா வந்த ஒரு சில மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் தான். என் விஜயண்ணா என் நண்பன் அண்ணா பாலிமர் நியூஸ்ல இந்த அசம்பிளி லைவ் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பாக்குறாங்க. நானும் இந்த அசம்பிளில பேசுறத லைவ்ல பாப்பேன்னு சொப்பனத்திலே கண்டதில்லை சாரே. சாரு அசம்பிளில பேசுறதே பாப்பேன்னு நானும் கண்டதில்லை, அப்புறம் என்ன லைவ்? அசம்பிளினா இப்படித்தான் இருக்குமா? எங்க ஸ்கூல் அசம்பிளில சேரே இல்லை சார், நிக்க வைப்பாங்க சார். இங்குது மிஸ்டி ஏட்டா, அந்த அசம்பிளி இந்த அசம்பிளி ஒண்ணா? எல்லாம் தெய்வத்தின் அனுகிரகம். என்னன்னே தெரியல. அடுத்த அசம்பிளி எப்போ நடக்கும், அசம்பிளி டேட்டா எங்கடா பாக்குறது, அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்கடா. ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த அசம்பிளி எப்போ நடக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இதுல இருந்து எப்படா வெளில வருது இல்லடா. இந்த ப்ரெஷர்னா போகணும்னா பேசாம தாத்தா கிட்ட போய் ஒரு மசாஜ் பண்ணாதான் கேட்டா இருக்கும் போல. தாத்தா உண்மையில மசாஜ் கொடுக்குறாரு. தாத்தாவுக்கு போயிட்டு வந்து மசாஜ் எப்படி இருந்துச்சுன்னா ஒன்று சொல்லணும், அக்களை கூத்திட்டு குத்துனாட்டா ஒரு குத்து. அக்களை அப்படி தூக்கிட்டு குத்துனாலும் ஒரு குத்து. அவ்வளவு பிளான் இருக்கு பாரு. ஏங்க மசாஜுக்கு போனா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவர் மூத்த பாத்தியா அவ அடி வாங்குற மாதிரி இருக்கு. அங்க குத்துவாங்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. என்னன்னு தெரியாதவங்க கூட அசம்பிளி லைவ் பார்க்க வச்சீங்க பாத்தீங்களா? மாசன நீங்க உண்மைதான்டா. ஊர் விட்டு தான் கரெக்ட், அது கரெக்ட். இந்த மெட்ராஸ்க்கு நீ தான் கரெக்ட், நீ தான் கரெக்ட். முன்னாடி எலெக்ஷன் வரும், ஓட்டு போடுவோம், ரிசல்ட் அன்னைக்கு யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு இவங்க தான் வின் பண்ணாங்களா, இவங்க தான் முதலமைச்சரா, நன்றி வணக்கம் அப்படி சொல்லிட்டு முடிச்சிருவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பதவியேற்பு லைவ்னா பார்த்துட்டு இருக்கேன். பதவியேற்புல என்ன நடக்குது, யார் இருக்காங்க, என்னென்ன பேசுறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் புரிஞ்சுதான் கேட்டீங்கன்னா
அசம்பிளில என்ன நடக்குது, அங்க என்ன பேசுறாங்க, என்னென்ன சொல்றாங்க, அதையும் பார்த்துட்டு இருக்கேன். முதல்லலாம் கனவு கண்டா ஆசின் வருவா, இப்பெல்லாம் கண்ணை முன்னாலே பால் பாண்டி அவங்க அப்பா காலையில எழுந்த உடனே மொபைலை பார்க்குறேன், எலெக்ஷன் நியூஸ் வருது. தூங்க போறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு தான் தூங்குறேன். இப்போதான் என்னோட ஃபீடு மாறுனே தெரியல. சரி, வீட்டில் இருக்கும்போது தான் இப்படி இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசியிருக்கலாம் போனா அங்க போனாலும் அரசியல் தான் பேசுறாங்க. அரசியல் பேசி பேசி அடிச்சுக்கிறாங்க. என்னடா சண்டைனா போடுறீங்க? இல்ல முன்னாடி தான் ஃபேன்ஸ் ஃபைட்னா வரும், அதுக்கு கூட இப்படிதான் அடிச்சுக்க மாட்டாங்க. ஆனா அரசியல்ல அவ்வளவு பேசுறாங்க, விட்டா அடிச்சுப்பானுங்க போல. இப்படிதான் கொஞ்ச நாளாவே போயிட்டு இருக்கு என்னோட வாழ்க்கை. எப்படியாச்சும் மாறணும்டா. செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோம். OTT பிளாட்ஃபார்ம்ஸ் பேசாம அடுத்த 5 வருஷத்துக்கு டிஎன் அசம்பிளியோட வீடியோ ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் அதான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல ஐடியாவா இருக்கு. இப்போ நடக்கிற நிலைமையை பார்த்தா இது கூட நடக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு, 30-70 அக்ரிமெண்ட் போடு, ஆடியோ ரைட்ஸ் அப்படியே வாங்கிடலாம் நாம. இதெல்லாம் பார்க்கும்போது நானே ஒரு பொலிட்டிக்கல் சேனல் ஆரம்பிச்சலாம்னு பாக்குறேன். அரசியல் அறிவு வேணும்ல. அறிவுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம சேனல்லையே ஒரு பொலிட்டிக்கல் சேனலா மாத்திடலாமா? 5 வருஷத்துக்கு கண்டென்ட்ரா, ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டென்ட் கிடையாது போல. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நம்ம பொலிட்டிக்கல் சேனல் ஆரம்பிச்சா ஏதாவது ஒரு கட்சி கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். நம்மளால முட்டு கொடுக்க முடியுமா? அதை நம்மளால பண்ண முடியாதுல்ல. அதான் ஆகாதே. ஆமாப்பா, காசு வாங்கிட்டு முட்டு கொடுக்க முடியுமா? நான் கொடுக்காத முட்டாடா. இப்ப டாப் கியர் போட்டு தூக்குறதுக்குள்ள இருக்கிற கரவு கூட நொறுங்க போகுது பாரு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நம்ம நியூட்ரலா இருக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லா கட்சியிலும் நடக்கிற தப்பையும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லா சைடுல இருந்து நம்மள அடிப்பாங்க. இப்ப டிவிகே பத்தி ஒரு விமர்சனம் வச்சா அவங்க அடிப்பாங்க, டிஎம்கே பத்தி ஒரு விமர்சனம் வச்சா அவங்க அடிப்பாங்க, ஏடிஎம்கே பத்தி ஒரு விமர்சனம் வச்சா அவங்க அடிப்பாங்க, என்டிகே பத்தி ஒரு விமர்சனம் வச்சா அவங்க அடிப்பாங்க. அது மாதிரி நாலா சைடு அடிப்பாங்க. நமக்கு யாரோட சப்போர்ட்டுமே இருக்காது. உன்னை தேடி போலீஸ் வந்தது. அடுத்து சொல்லி என்னத்த பண்ணி தொலைச்சோ நல்லா யோசிச்சு பாரு. ஆனா மக்களோட சப்போர்ட் நமக்கு இருக்கும் அப்படிதான் நினைப்பீங்க. அது நடக்காது, அதுவும் இருக்காது. ஏன்னா நம்மள அடிக்கிறதே மக்கள் தானடா. ஏன்னா மக்களே ஏதாவது ஒரு பக்கம் தான் இருப்பாங்க, ஏதாவது ஒரு கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால எல்லாருமே நம்மளை போட்டு பொளந்து கட்டுவாங்க. இந்த வீடியோக்கே எத்தனை பேர் நம்மளை பொளந்து கட்ட போறாங்கன்னு தெரியல. அது வேற ஒரு பக்கம் இருக்கு. நானும் சும்மா இந்த அரசியல்லாம் கற்றுக்கிட்டு இந்த அரசியல் அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். எந்த சைடு போனாலுமே நம்மளை போட்டு அடிப்பாங்க. அதனால நம்ம அந்த சைடு ரொம்ப அதிகமாக போவேன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போகாத. வேண்டுமென்றால் அதையும் ஒரு கை பார்க்கலாமே. கையே இருக்காதுடா. ஓகே தான், நம்ம காசு வாங்கிட்டு பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பழப்பா? ஐயன் அரசியல் வீடியோ பார்த்துட்டு இருக்காரா? கூட ஆச்சரியம் கிடையாதுடா. இப்போனா சின்ன பசங்க முத கொண்டு அரசியல் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட பேசுறாங்க. வெடல பசங்கள்லாம் விரல சுடுக்குறாங்க. வேண்டாம்ப்பா. நான் இந்த வீடியோ காமெடியா கொண்டு போலாம் பார்த்தா ஒரு காமெடி மீம்ஸ் கூட இருக்க மாட்டேங்குது. எல்லாமே சீரியஸாவே இருக்கு. நண்பர்களே, இதை வந்து ஒரு மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோவா ஃபன்னா கொண்டு போலான்னு பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்குமே இது வந்துட்டு ஒரு ரேண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் புலம்பி தள்ளி இருக்கேன். டோன்ட் வாட்ச் கமெண்ட்ஸ். அவரோட ஒபிஷியல் போஸ்ட் இன்ஸ்டா ஐடி போய் பார்த்தேன். ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டிருக்காரு, அதுக்கு அவ்வளோ கமெண்ட். ஃப்ளோர் பண்ற அளவுக்கு கத்திட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு செகண்டுக்கும் போட்டுட்டே இருக்காங்க. தூங்க விடாத, ஃபுல்லா மென்டல் டார்ச்சர் கொடு. ஒருவேளை இந்த கமெண்ட் போறதே ஒரு ஹாபி மாதிரி, ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி நினைச்சிட்டு போறேன். ஐயா, தூங்க விடாத மென்டல் டார்ச்சர் கொடுங்கீங்கல்ல. அவர் அந்த போஸ்ட் போடுறதே அவர் இல்லை, அதுக்குன்னு ஆள் வச்சிருப்பாரு. அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு. தெரியல, நேத்தி கூட கொஞ்சம் கம்மியா தானே இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா டபுள் ஆயிடுச்சு. ஏதோ இன்டர்வியூ கொடுத்திருக்காரு போல. அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுதான். அதுக்குன்னு இப்படியான கமெண்ட்ஸ்ல போயிட்டு ஸ்பாம் பண்ணிட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணுங்கடா. எனக்கு ஒரு டவுட்ரா, நீங்களாம் வந்து இதெல்லாம் செய்யும்போது தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா இல்ல ஹீரோசம்காக செய்றீங்களா? இந்த பிரச்சனைக்கு சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதனால இதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க வேணாம். எங்கள் தளபதி ஆக்டர் விஜய் அவர்களின் ஜனநாயகம் திரைப்படத்தில் முதலமைச்சர் விஜய் என் டைட்டில் கார்டு போட விடாமல் தடுக்கும் முதலமைச்சர் விஜய் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.
எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணனே அடிப்பண்டா. எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. ஆனா உண்மையாவே அந்த முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாதா? இல்ல போட மாட்டாங்களா? இதைத்தானடா எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு கேட்கறதுனால அவங்களுக்கு சந்தோஷம். அந்த நிமிஷமே உயிர் போனா கூட நிம்மதியா போகண்டா. விஜய் சொல்லுவாரு, நடிக்கும் போது ஆனனா இல்ல இல்ல நடிக்கும் போது என்னவா இருந்தாலும் அதை போடுங்கடா. சரி ஓகே, நம்ம தலை வந்துட்டு தலைன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இவரும் பண்ணிட்டாரு போல. சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி விஜய் சார் போற இடத்துக்கு எல்லாமே த்ரிஷா போயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி கூட ஏதாவது டிராவல் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? என்னடா பேசுறீங்க? விஜய் சார் போற இடத்துக்கெல்லாம் த்ரிஷா மேடம் போறாங்க, நீங்க எப்ப போவீங்க? நான் எதுக்குடா போனேன்? ஏதாவது யாரையாவது ஒரு சில இந்த மாதிரி ஒரு சில இந்த பிரஸ் பீப்புள் கேட்குற இந்த மாதிரி சீப் கேள்விக்கு எல்லாம் என்ன பண்றது? அவங்க சிரிச்சிட்டு பார்த்து சிரிக்க கூட சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு கேள்வியா? பாஸ் அப்படின்ட்டு போயிடணும். என்னடா கேள்வி இது? கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியலையே. யார் அது? இந்த கொஸ்டினே ரொம்ப வியர்டா இருக்குடா. இல்ல இந்த கொஸ்டின் கேட்கும்போது கேவலமா இல்ல உங்களுக்கு? நீங்க கேட்குற கொஸ்டினா பார்க்கும்போது இவங்க மீடியாவா இல்ல என்னன்னே தெரியல எனக்கு. சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. ஓ என்ஜிகே சிங்கம் 3, கங்குவா காப்பான், சூரரை போட்டு நான் ஜெய்பீம் ஸ்டைட் ஓட்டிடி. கருப்புக்கு தான் ஃபைனல். ஆனா உண்மையாவே சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணி அன்னைக்கு தான்டா பார்த்தேன். கங்குவா படத்துல கூட ஸ்டார்டிங்ல செலிப்ரேஷன் எல்லாமே இருந்துச்சு. ஆனா போக 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 யாருமே உட்காந்துட்டாங்க. ஆனா இந்த படத்துல தான் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் செலிப்ரேஷனா ஜாலியா இருக்காங்க. தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு செலிப்ரேஷனா இருக்கும் இந்த படம், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது ஒயின் ஷாப். இந்த ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்துட்டு இருக்கும். அதாவது இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா, இப்போ நமக்கு அதில் ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னும் போது அதை மக்களுக்கு சொல்லணும், ஒரு நாசுக்காக சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கங்குவாவில் வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஃபைட் சீன் அப்படின்னா வந்து ஒரு போஸ்ட் போடுவாங்க. அந்த ஃபைட் சீனோட பிக்சரை போட்டு, இதில் லாஜிக்கே இல்லை, எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதோ அப்படின்னு போட்டோடனே கீழே கமெண்ட்ஸில் வந்து, இல்லைங்க எனக்கும் அப்படி தாங்க தோணுது, எங்களுக்கும் இசுக்குன்னு தாங்க கேட்குது அப்படின்னு அப்படியே அந்த ஒன்று சேருவாங்க. இந்த படம் நல்லா இல்லைன்றதுக்கு எதிராக ஒன்று சேருவாங்க. இது வந்து இப்போ நிறையா படங்களுக்கு இப்படி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கங்குவா வந்து நிறைய பேருக்கு கங்குவா பிடிக்குது அப்படின்னோடனே அன்றைக்கி ஒரு இது பார்க்குறேன். இதே மாதிரி கங்குவாவில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபைட் சீனு அதை எடுத்து கொண்டு வந்து வச்சு அவர் போடுறாரு. இது என்னங்க லாஜிக்கே இல்லை, எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் ஆமாம் உனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு, கருப்பு ஆமாம் உனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு, இதில் நீ தனியாக தான் இருக்க, உனக்கு மட்டும்தான்டா அப்படி இருக்கு அப்படின்னு சேர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது வித்தியாசமாக இருக்கு. இவங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியல. சில நேரம் சேர்ந்து பேசுறாங்க, ஆமா நீ தனியாக தாண்டா இருக்க, உனக்கு மட்டும்தாண்டா இசுக்குன்னு கேட்குது அப்படின்னு சண்டைக்கு போறாங்க. இவங்களை புரிஞ்சுக்க தனியும் மூளை ஒன்று குடியா கந்தா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும். அண்ணா 2 ஃபுல் கொடுங்க தம்பி, ஆதார் கார்டு காட்டுப்பா. அப்போ அது ரூல்ஸு, வெக்கப்படுறது. இந்த வயசுக்கு கீழே இருந்தவங்களுக்கு கொடுக்க சம்பவம் எனக்கும் நடந்துச்சு. அது வந்துட்டு ஒயின் ஷாப்ல இல்ல, ஒரு தியேட்டர்ல. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அது வந்து ஏதோ ஒரு ஏ படம் போல. அதாவது ஏ படம் தான் நீங்க நினைக்கிறது இல்ல, அது வந்துட்டு இந்த கூலி படம் அந்த மாதிரி ஏதோ ஒரு படம். கூலியா இல்ல வந்துட்டு என்ன படம்னு டவுட்டா இருக்கு. அப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸா போயிருந்தோம். அப்போ என்ன மட்டும் மறைச்சிட்டாங்க, தம்பி உங்க ஆதார் கார்டு காட்டுங்க, உங்க மேல டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது ஏ படமா இருக்குனால இதுக்கே பொறுக்கல போல. எனக்கு ரொம்ப ஷாக்கு, என்னடா அது நம்மளை பார்த்து அந்த டைம்ல டயட் ஃபாலோ பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். அப்போ வந்து
ஒரு குழந்தைன்னு நினைச்சிட்டாங்களா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மையாவே அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. தம்பி போங்க தம்பி, வேலையை கருப்பு இன்டர்வல் கிளைமேக்ஸ் எல்லாம் ரீல்ஸ்ல போட்டுருக்கானுங்க. காரணமெல்லாம் கேட்காதீங்க, ஃபீட்ல பார்த்து அடுத்த செகண்டே உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ல ரிப்போர்ட் அடிச்சு போடுங்க. நானும் பார்த்தேன், நிறைய பேர் வந்துட்டு கருப்பு படத்துல இருக்க முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியால போட்டுருக்காங்க. இதை பண்றது நிறைய பேர் வந்துட்டு ஃபேன்ஸ் தான் பண்றாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க எல்லாம் பாக்குறது இல்லையா? பாக்குறாங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாம படத்தை ஃப்ரெஷ்ஷா பார்க்க முடியும் போல. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருக்குமே ஸ்பாயிலரோட தான் உள்ள போறாங்க. இது வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, நிறைய படத்துக்கு இப்படிதான் பண்றாங்க. இதெல்லாம் யாரா பண்றாங்கன்னு பார்த்தா ஃபேன்ஸ் தான் பண்றாங்க. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சொல்லுங்க சார். ப்ராப்ளமே நீதான். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் தான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான், அதுக்குன்னு அந்த வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அப்படிதான் நீங்க உங்க பாசத்தை காட்டுவீங்களா? தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. யார் என்று பேரெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காது. கருப்பு 147 crores in 3 days. எப்பா சூப்பர்ரா. அவ்வளவா? உண்மையாவே இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு இது நடக்கணும். இந்த கொண்டாட தவறிய படங்கள்னு சொல்லுவாங்களே, அது சூர்யானாக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஆனா இந்த படத்தை தியேட்டர்ல செலிப்ரேட் பண்றதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கங்குவா மாதிரி படம், அது உண்மையிலேயே போட்டு அடிக்க வேண்டிய படம் தான். அது பிடிக்கலன்னு சொன்னதுக்கு ஜோதிகா மேடம் கொந்தளிச்சு ரசிகர்கள் மேல கோவத்தை கக்குனீங்கல்ல. இப்போ ஒரு நன்றி கூட சொல்லலை. சூர்யா சார் மட்டும் நன்றி சொல்றாரு. பிடிக்கலன்னா அடிக்க வர்றீங்கல்ல, வந்து கடிக்கிறீங்கல்ல, இப்போ பிடிச்சி கொண்டாடுறாங்களே, ஒன்றும் பேச வேணாம். வெரி நன்றி, வெரி தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஒரு லைனில் சொல்லலாம்ல. இனி அப்படி ஏதாவது அடுத்த படம் வந்து கடிக்க வந்தீங்க, லைஃப்ல மெச்சூரா இருக்கணும் தான், அதுக்குன்னு ரொம்ப மெச்சூர் ஆகிடாத, அப்புறம் எல்லாம் வெறுத்து லைஃபே சலிச்சிடும். இது உண்மைதாங்க. நம்ம வந்துட்டு எல்லாத்துலயும் ரொம்ப மெச்சூரா இருக்க கூடாது. அது வந்து ரொம்ப மெச்சூர் ஆகிட்டா நமக்கு எந்த ஒரு சந்தோஷமே கிடைக்காது. நீங்க எப்பவும் இப்படிதான் இருப்பீங்களா? பொறுன்னு அப்பப்ப கொஞ்சம் சிரிக்கலாம்ல. மெச்சூர் ஆயிரு, ஆனா ரொம்ப மெச்சூர் ஆயிடாது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீ வேற வேற கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சிருவ. சின்ன சின்ன விஷயம் கூட நீ ரொம்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சிருவ. அதனாலதான் நான் மெச்சூரிட்டியே இல்லாம இருக்கேன். எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? உலகம் அழிய போறத பத்தி உங்களுக்கு கொஞ்சமும் கவலை இல்லையா? நம்ம ரகசியத்தை அவங்ககிட்ட சொல்லட்டா? நாங்க 2 பேரும் வடிகட்டின முட்டாளுங்க. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த மெச்சூரிட்டினோடனே இன்னைக்கு காலையில் பார்த்த ஒரு ரீல்ஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் அதுக்கு திருவிழாவுக்கு போயிருக்காங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, அந்த சின்ன வயசில் வாங்குவோம்ல கன்னு ரிமோட் காரு, அதில் அந்த கன்னெல்லாம் வந்து இப்படி சுட்டிங்கன்னா அதில் வந்து சவுண்டு மட்டும்தான் வரும், லைட் எரியும், சவுண்டு வரும். அந்த கன் ஒன்றும் இந்த அந்த ரிமோட் கார் ஒன்றும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறான், ஏண்டா வீட்டில் வந்து பொண்ணு கேள்றாங்கிற, மெச்சூரிட்டியே இல்லாமல் குழந்த மாதிரி இருக்கு, இப்போ இது கன்று வாங்கி கொடு, ஆட்டோ அந்த கார் வாங்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு, உனக்கெல்லாம் எப்போ மெச்சூரிட்டி வரும்? சொல்ல சொல்ல அவரோட முகமெல்லாம் அப்படியே மாறுது, கோவமாகுது, அப்படியே கோவமாகுது, டென்ஷன் ஆகிற இருக்கும். குழந்தையா இருந்தவனை ரவுடியாக மாற்றுறாங்க. கேட்குறாங்க, அப்பா அம்மா வந்து அவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, நீ மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்க, இப்படி இருந்தால் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏய் இங்கே பாரு, ரொம்ப பேசுனேன், என்னடா பண்ணுவேன், சுட்டு போடுவேன். அந்த அந்த சத்தம் மட்டும் வருது. அப்புறம் நினைச்சேன், உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் போ சுடுவியாக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னே சிரிப்பாக இருந்தது. நான் கூட அந்த கண்ணெல்லாம் கீழே போட்டுட்டு இப்போ என்ன உனக்கு அப்படின்னு கேட்க போகிறாருன்னு பார்த்தா, ரொம்ப பேசுகிற, என்னடா பண்ணுவேன், சுட்டுருவேன். எதுக்கு சார் மெச்சூரிட்டி ஆகி என்னத்துக்கு? மிஸ்டியெல்லாம் சொல்லுது, ஆமாம் மெச்சூரிட்டி ஆகி என்னத்துக்கு, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்கணும். எங்கே அனுபவிச்சு காட்டு அப்படின்னு பார்த்தா, அன்றைக்கி போய் பார்க்குறேன் பால் பவுடர் இருக்குல்ல, அதை திருடி தின்னுக்கிட்டு இருக்கு. ஏன்டி 30 வயசுக்கு மேலே போய்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், அதான் எம்டிஆன்னு சொன்னார்ல, ஓடா மெச்சூரிட்டி ஆகாத, சின்ன சின்ன விஷயமெல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டியது. ஆமாம், நான் மெச்சூரிட்டிலாம் ஆக முடியாது. ஏன்டி இதை கொண்டு எதோட நீ சேர்க்குற? மிஸ்டி ஆனால் சூப்பருங்க, நல்லா திருடி திங்க. எங்கே சொந்த வீட்டுக்குள்ளேயே நல்லா திருடி திங்க. இவ்வளவு பேசுகிறேனே, இப்போ இவ்வளவு பேசுகிறேன்ல மிஸ்டி மெச்சூரிட்டி இல்லை அப்படி இப்படின்னு. அன்றைக்கி நான் ஏன் மெச்சூரிட்டி, மிஸ்டி அங்கே திருடி தின்னுக்கிட்டு இருக்கு. என்னது ஏதோ ஒரு அந்த மாவு, அந்த பவுடர், பால் பவுடர் எடுத்து நக்கிட்டு இருக்கு. நான் ஒட்டி என்ன பார்த்துட்டேன், மெச்சூரிட்டியே இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு போகிறேன். என்ன பார்த்தோன்னே பதறுது,
நான் அப்படியே கோவமாக மெச்சூரிட்டியோட போகிறேன். என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை அந்த இது மெச்சூரிட்டி இருக்கா எனக்கு கொஞ்சம் கொடு. நாங்கள் 2 பேரும் நக்கிட்டு இருக்கோம். சரியா? அதான் நாங்கள் 2 பேரும் இருட்டுக்குள்ள உட்காந்து நக்கிட்டு இருக்கோம். பார்த்தா இவர் வர்றாரு வேகமாக வர்றாரு. எத்தனை வயசாகுது 2 பேருக்கும்? 30க்கு மேலே ஆகி போய்கிட்டு இருக்கு. எனக்கு நாங்கள் 3 பேரும் அந்த கிச்சன் ஓரத்துல இருந்து நக்கிட்டு அதான் 3 பேரும் அந்த மாவை கொட்டி கையில் அந்த ஹார்லிக்ஸை நக்கிற மாதிரி கொட்டி நக்கிட்டு வந்தோம். அதான் இவர் சிலவள் அப்படித்தான் பண்ணுவாரு. தங்கச்சியோட ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. அங்க தங்கச்சி ஏதாவது அவங்களோட பிரச்சனையை சொன்னா, அப்படியா சரி 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 நான் அப்புறம் பேசுகிறேன், ஃபோனை வச்சுருவார். வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஹாலுக்குள்ளே இந்த லிவிங் ஏரியாவில் வாக்கிங் போவார். ஒரு 3 வாக்கிங் போவார். இங்கேருந்து கிச்சனுக்கு, கிச்சன்லேருந்து பெல்கனிக்கு, கிச்சன் பெல்கனி, கிச்சன் பெல்கனி. இப்போ பெல்கனிலேருந்து 4வது ரவுண்டு கிச்சனுக்கு போனவர் வர மாட்டார். என்னன்னு பார்த்தா அந்த டப்பாவை திறந்து டென்ஷனாக இருக்கான். தங்கச்சியோட வாழ்க்கையை நினச்சி இவருக்கு கவலையாக இருக்கான். அதனால் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இது மாவை கொஞ்சம் நக்கிட்டு வர அப்படின்னு நக்கி முடிஞ்சோன்னே அப்பா இப்போ தான் தங்கச்சி சந்தோஷமாக இருப்பாள். தங்கச்சி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நக்கிற மாதிரி தெரியலைங்க. இங்கே அப்படிப்பட்டவங்க சார். அதுக்கப்புறம் நேற்று லஞ்சுக்கு எல்லோ ஃப்ரைட் ரைஸ் எல்லோ கலரில் செஞ்சு அதுக்கு பொட்டேட்டோ ஒரு விதமான ஒரு கறி பண்ணி, நெத்தலி இருக்குது தெரியுமா, நெத்தலி மீன், அதை கருவாடை நல்லா பொரிச்சு வச்சுருந்தாங்க. அப்போ பொட்டேட்டோவோட சாப்பிட்டுட்டு அந்த பொரியலை எடுத்து கடிக்கும் போது சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு செஞ்சு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ டின்னர் டைம் வரும்போது என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது அம்மா சொன்னாங்க, அந்த பகல் செஞ்ச சோறு கொஞ்சம் இருக்குது, அது ஒரு 2 வாய்க்கு வரும், அதில் அந்த கொஞ்சம் அந்த நெத்தலி பொரியல் இருக்குது, அதோட நீ சாப்பிடு அப்படின்னு கேட்டால் அப்போ நான் நெத்தலி பொரியல் ஏன்னா அப்படியே எனக்கு ஃப்ளாஷ் கார்ட்டு அப்படியே ரிவைன் ஆகுது. இது அம்மா சொல்லும் போது 8 மணி, நான் அப்படியே ரிவைன் பண்ணி ஒரு 4 மணி டீ டைமுக்கு போகும்போது நான் பார்த்த ஒரு சம்பவம் என் கண்ணில் ஓடுது. அதே இடத்துல இருட்டுக்குள்ளே அந்த டப்பாவை திறந்து மிஸ்டி அதில் ஒட்டி இருக்கும்ல அந்த துகள்கள், அதெல்லாம் வலிச்சு நக்கிருச்சு. இது தெரியாமல் இவர் வந்து அங்கே நான் மிச்சம் வச்சிருக்கேன்டா அதை டின்னருக்கு சாப்பிடு, அவன் அதை டீ டைமுக்கே தின்னுட்டான். இன்னொன்று பண்ணு நான் இவன் அன்னைக்கு, அது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் ஞாபகம் வந்துச்சுன்னா லேட் நைட் ஷோவில் இவரோட லீலைக்கு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் பண்ணாருங்க, அது யாருமே நீ தான் சாப்பாட்டு விஷயத்த ஒரு விஷயம் பண்ணா. இப்போ நான் இந்த லேட் நைட் ஷோவில் லீலைகளில் கொண்டு வரேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.